ஹாய்டா. ஸோ இப்போ நான் பார்க்க போகணும்னு பார்த்தோன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் 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 வந்து தன்னைத்தானே நம்புறதுன்றது எப்படி சொல்கிறது, நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் அவங்க என்ன நம்புறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற நம்பிக்கை, அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறம் எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்பிக்கை, எல்லாமே தெரியும், எல்லாம் எனக்கு உன்னோட அதிகமாக தெரியும், அந்த மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் எஃபெக்ட். ஓகேவா? இல்லைன்னா அவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து நல்லா எப்படி சொல்கிறது, ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு அவுட்கம் வந்து இது இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஓகே, ஓவர் கான்ஃபிடென்ட் எஃபெக்டில் இதான் ஓவர் கான்ஃபிடென்ட் எஃபெக்ட். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் பிலீவ் தே நோ மோர் தென் தி ஆக்சுவலி டூ. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதோட அதிகமாக அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அதான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் எஃபெக்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், பீப்புள் திங்க் they know more knowledge or skill than they are. மக்கள் வந்து அவங்களுக்கு தானே எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு ஆணவம் மாதிரி வச்சுக்கோங்களேன். எல்லாமே தெரியும், எல்லாத்துலேயும் அவங்க ஒரு ஸ்கில்டு பர்சன், எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு நாலேஜ் அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட், திமிரு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து இதில் வந்து எவ்ரிடே எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் தான். யூஎஸ் சிட்டிசன்ஸ் கிட்ட வந்து மோஸ்ட்டாக எல்லா சிட்டிசன்ஸும் கிட்ட ஒரு சர்வே வைக்கிறாங்க. என்ன மாதிரி சர்வேன்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து அபோவ் ஆவரேஜாக லைக் ட்ரைவ் பண்ணுவீங்களா, லைக் நல்லா ஓட்டுவீங்களா, அந்த மாதிரி கேட்குறாங்க நார்மலாக ஜென்ரலாக. அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வச்சு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸில் வந்து 90% ஆஃப் தெம் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நான் நல்லா தான் ஓட்டுவேன் அப்படின்ற ஒரு சர்வேன்னு நினச்சிக்கிறாங்க, எல்லாம் சொல்லிக்கிறாங்க நான் நல்லா தான் ஓட்டுவேன். பட் ஆனால் அந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட ஒரு ஒரிஜினல் டேட்டா எடுத்து பார்த்தா ஒன்லி அந்த சர்வேல வந்து ஒரு 40% ஆஃப் பீப்புள் தான் நல்லாவே ஓட்டுவாங்க. ஒரு சில பேர்லாம் நல்லா ஓட்டுவேன்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் எஃபெக்ட் ஆகும். அது தாண்டி வந்து பிஸ்னஸ் ஏரியாஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கடை ஆரம்பித்தா பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு சின்ன இவ்வளோதான் தாட்டு. கடை ஆரம்பித்தா பெரிய ஆள் ஆகிடுவோம், இல்லை பிஸ்னஸ் ஆரம்பித்தா பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்றது. எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ், அதில் அப்படியே இறங்குறது. அது ஒன்று, அது டே டு டே. அதேமாதிரி பிக் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சரி, இல்லை ஒரு சில ப்ரைவேட் செக்டார்ஸும் சரி, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எங்களால் முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா கவர்மெண்ட்டே சரி அவ்வளோ பட்ஜெட் எடுத்து எங்களால் முடிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட். ஓகேவா? இது டே டு டே எக்ஸாம்பிள்ஸு. இது ஏன் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் டூ திஸ் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு லீடராக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண பார்ப்போம். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்க பார்ப்போம், ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்க நினைப்போம். எப்படி சொல்கிறேன்னா, எப்படி சொல்கிறது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு கோலை அப்படின்றது தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஒரு கண்ட்ரோலில் இருக்க நினைப்போம், அதனால தான் இதை பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து இதுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இல்லாதவங்க கூட இதுக்கு வந்து விழ வாய்ப்பு இருக்குது. அவங்க மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட இதுக்கு விழ வாய்ப்பு இருக்கு. எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சில சுச்சுவேஷன்ஸில். ஓகேவா? இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து இது வந்து மென் தான் பண்ணுவாங்க உமனோட. ஏன்னா மென் வந்து ஒரு லீட் பண்ணோம் அப்படின்னு பண்ணணும்னு நினைப்போம், பவரில் இருக்கும், அத்தாரிட்டியில் இருக்கணும்னு நினைக்கிறவங்கள. அதனால் மோஸ்ட்டாக உமனோட இது ஒரு மென் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒய் இட் இஸ் டேஞ்சர். இது வந்து ஏன் இந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹையர் சான்ஸ் எல்லாம் பிக்கர் ரிஸ்க் எடுப்போம். என்னன்னு தெரியாமல்
குதிக்கிறது. என்னன்னு தெரியாம குதிக்கிறது. ஒரு மிஸ்டேக் கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. அதான் ஒரு பிக்கர் ரிஸ்க் எடுக்கிறது இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் எஃபெக்ட்னால. இவ்வளோதான் ஆழம் எதுவுமே இருக்காது. ஒரு ஏதாவது ஒரு குளத்துக்குள்ள போய் குதிச்சுட்டு இவ்வளோதான் ஆழம் எதுவுமே இருக்காது. இதுக்குள்ள பாம்பு இருக்குமா இல்லைன்னு எதுவுமே இருக்காது. இல்லை அப்படின்னு நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்னா அது பண்ணுறது. எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒரு நம்ம இதனால என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது, நம்மளோட குறையற்ற ப்ரிடிக்ஷன்னா ட்ரஸ்ட் ஃப்ளாடு ப்ரிடிக்ஷன் அண்ட் ட்ரஸ்ட் ஃப்ளாடு ப்ரிடிக்ஷன். இதனால நம்ம வந்து ஒரு குறையுள்ள ப்ரிடிக்ஷன்னா கணிப்பு, குறையுள்ள கணிப்புக்கு வந்து நம்ம நம்பக்கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பார்வையிலே இருங்க, ஒரு கவனமாகவே இருங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் யோசிங்க. ஒரு செகண்டோ இல்லை ஒரு டிசிஷன்ஸோ மோஸ்ட்டாக எல்லா செகண்டும் எல்லாமே யோசிங்க. அடுத்தவங்க எதனா பண்ணுறாங்களா, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது யோசிங்க. நீங்கள் எதனா பண்ணுறீங்களா, இது எதனால் பண்ணுறீங்க அப்படின்றது யோசிங்க. எதனால் பண்ணுறீங்க மீன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸு, அத்தாரிட்டி பயாஸ் அது மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கும். அதனால் எதனா பண்ணுறீங்களா, இல்லை இது உங்களோட டிசிஷன் தானா, இது உங்கள் விருப்பம் தானா, இது உங்களுக்கு பிடிச்சா பண்ணும், இதனால என்ன கிடைக்கும், பண்ணலன்னா என்ன கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி என்ன எப்படி அவாய்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பிளான் ஃபார் த ஒர்ஸ்ட். ஒரு பேட் சினாவே யோசிச்சுக்கோங்க. இப்போ இது பண்ணால் என்ன தவறுதெல்லாம் என்ன போனால் என்ன நடக்கும், இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. தவறுதெல்லாம் போனால் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிங்க. அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு இல்லை எனக்கு கன்ஃபார்ம் இதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது தாட் வந்ததுன்னா அதே தான், என்ன தவறாக போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத யோசிங்க. அதுக்கப்புறம் இது எனக்கு உண்மையிலே தெரியுமா இல்லைன்னா நான் ஜஸ்ட் கணிக்கிறேனா அப்படின்றத பாருங்க. ஸோ இதுதான்